கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்றங்கரையில் இன்று தொடங்கியுள்ள யானைகள் புத்துணர்ச்சி முகாம் குறித்து நமது செய்தியாளர் மார்ட்டின் வழங்க கேட்போம். தமிழகத்தில் உள்ள கோயில்கள் மற்றும் மடங்களில் வளர்க்கப்படும் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டி பவானி ஆற்றங்கரையில் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 31 யானைகள் இந்த முகாமில் பங்கேற்றுள்ளன. இதில் 2 யானைகள் தற்சமயம் இந்த முகாமிற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உடல்நலக் குறைவால் வாடக்கூடிய யானைகள் மற்றும் மஸ்து பிடித்த யானைகள் இங்கே கொண்டு வரப்படவில்லை. இந்த முகாமினை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் செந்தூர் பாண்டியன் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஆனந்தன் இன்று தொடக்கி வைத்தனர். இதேபோல முதுமலை மற்றும் ஆனமலை புலிகள் காப்பகத்தில் வனத்துறையினர் வளர்த்து வரக்கூடிய காட்டு யானைகளுக்கும் இந்த புத்துணர்வு முகாம் தொடங்கியுள்ளது. இது இந்த தேக்கம்பட்டியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெல்லிமலை அடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் தனியாக முகாம் நடத்தப்படுகிறது. அதில் 19 யானைகள் பங்கேற்றுள்ளன. மீதமுள்ள யானைகளுக்கு முதுமலையில் இருக்கக்கூடிய அந்த முகாமிலேயே புத்துணர்வு முகாம் நடத்தப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று தொடங்கியுள்ள இந்த யானைகள் புத்துணர்வு முகாமானது தொடர்ந்து 48 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த 48 நாட்களுமே பவானி ஆற்றங்கரையில் காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளிலுமே யானைகள் நீராட வைக்கப்படும். அதேபோல மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் சத்தான உணவுகளும் யானைகளுக்கு இந்த 48 நாட்களும் தொடர்ந்து வழங்கப்படும் என வனத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்ட்டின்.